ஹலோ வெல்கம் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். உங்கள் எல்லாரையும் திரும்ப சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். நானுமே சூப்பராக இருக்கேன். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம வீட்லேயே தட்டை எப்படி செய்கிறது அப்படின்றதான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோட மாமியாரோட கைப்பக்குவத்தில் இந்த தட்டை உங்களுக்காக செஞ்சு காமிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்காக பார்த்திங்கன்னா, நிறைய குழந்தைங்களுக்கு தட்டை முறுக்கு இதெல்லாம் நம்ம முன்னாடி சாப்பிட்ருப்போம். 80s 90s இருந்தீங்கன்னா நம்ம அதை தான் சாப்பிட்டு வளர்ந்துருப்போம். இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு லேஸு குர்குரே அந்த மாதிரியானது தான் குழந்தைங்க விரும்பி கேட்குறாங்க. அதையும் தான் சாப்பிட்றாங்க. நம்மளும் அவங்களோட அடம் பிடிக்கிறதால நம்மளும் வாங்கி கொடுத்துறோம். இதை நீங்கள் இந்த தட்டையை செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு எங்கேயாவது வெளியே போகும்போது ஸ்நாக்ஸ் மாதிரி இதை எடுத்துகிட்டு போகலாம். இல்லை சாப்பாட்டுக்கு ஒரு நாள் பொரியல் இல்லைனாலும் இந்த தட்டை முறுக்கை வச்சு நம்ம அன்னைக்கு பொரியலுக்கு பதில் இதை வச்சு சாப்பிடலாம். எல்லா நாளுமே நம்மளுக்கு உடம்பு நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் ஒரு மாதிரியாக இருக்கும் உடம்பு. அந்த சமயத்தில் இந்த மாதிரி தட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 மாதம் வரைக்கும் இதை வச்சு நம்ம சாப்பிட்லாம். டைட்டாக ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரத்துக்கு கொஞ்சமாக போட்டு, உங்களுக்கு எவ்வளோ 1/4 கிலோவோ 1/2 கிலோ எது தேவையோ அதை போட்டு ஊற வச்சுடுங்க. அது கூடவே காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, காஞ்ச மிளகாயை ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா காஞ்ச மிளகா அரைகிறதுக்கு லேட் ஆகும். ஃபஸ்ட்டு அதை அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், பூண்டு இது எல்லாமே ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கணும். இது ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்றது கிடையாது. கொஞ்சமாக குறைன்னு அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அது பக்குவமாக நம்ம முன்னாடியிலே சொல்லியிருக்கோம். மாவு எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் காமிச்சிருக்கேன். மாவு அதுக்கேற்ற மாதிரி அரிசி மாவு, உளுந்து இதெல்லாம் போட்டு அரைச்சி மாவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது முன்னாடி வீடியோலையும் நான் கொடுத்துருக்கேன் எப்படி மாவு ரெடி பண்ணணும் அப்படின்றது. மாவு எல்லாமே நல்லா ஜெலிச்சு வச்சுருக்கிறதால நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுவாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, காஞ்ச மிளகாய், பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் இந்த அரிசி மாவு கூடயே நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்புக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லா இடமும் நல்லா பிசைகிற மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். நம்ம வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். வெண்ணெயை நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். வெண்ணெயை ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா எல்லா சைடும் பரவலாக இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிசையும் போது நல்ல ஈஸியாக பிசைய வரும். அது கூடவே நம்ம 1/2 ஹவர் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த நேரம் எடுத்துக்கலாம். இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி தண்ணியுமே பக்கத்தில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியை நம்ம சேர்க்கணும். ஃபுல்லாக மொத்தமாகவும் ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக ஊற்றி உங்களுக்கே தெரியும் தட்டைக்கான அளவு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி கை உள்ளே விட்டு பண்ண அப்படின்னா உள்ளே போகணும். ஆனால் ரொம்பவும் கெட்டிமாகவும் இருக்கக்கூடாது. இப்படி தான் பக்குவமாக நம்ம பிசையணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பக்குவம் தெரிஞ்சிரும். நம்ம ஆயில் அதுக்குள்ளே நம்ம பட்ரு போட்டோம் இல்லையா, அதனால் கையில் அவ்வளவா ஒட்டாது. அதே மாதிரி பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் சூப்பராக வரும். இதுதான் பக்குவம். நம்மளுக்கு பக்குவம் அப்படின்னா இந்த
பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள், அதுதாங்க பக்குவமாக நம்ம செஞ்சுக்கணும். அதை எடுத்து தனியாக ஒரு இப்போ இன்றைக்கி கொஞ்சம் செஞ்சாலும் பரவாயில்ல, நாளைக்கு கொஞ்சம் செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா நாள் பட வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து பெரிய ஸ்டவ்வும் இருக்குது, பெரிய கடாயும் இருக்குது. அதனால் வந்து நாங்கள் கடன்னு ஒரு ஆள் தட்டி தட்டி கொடுத்துட்டே இருந்தோம். எங்கள் மாமியார் வந்து கடன்னு போட்டு எடுத்துட்டாங்க. இப்போ வந்து மீடியமாக வச்சு நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் ஸ்லோவாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்து இந்த மாதிரியான ஒரு கவர் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு உருண்டை மாதிரி போட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, எவ்வளோ அந்த நீட்டுக்கு எவ்வளோ வருதோ அத்தனை உருண்டையும் பண்ணிவிட்டு நம்ம வந்து கடன்னு என்ன பண்ணிடலாம், இன்னொரு பக்கம் திருப்பி ஏதாவது ஒரு கிண்ணமோ பவுலோ அந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து அந்த சைஸ்க்கு வந்துடும். ஈஸியாக நம்ம வந்து இந்த பாலித்தீன் கவர்லேயே எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, எண்ணெயில் வந்து ஒட்டாமல் சூப்பராக தட்டை வந்து அப்படியே எடுத்து போடுற மாதிரி ஈஸியாக இருக்கும். ஒரு தட்டை வந்து அப்படியே கவர்லேயே ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம எண்ணெய்லாம் போட்டு பட்டர்லாம் போட்டு ஷீட்டை வந்து நல்லா ஆயில் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தட்டை போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். என்னோட ஓன் ப்ராடக்டான பிரியா சத்து சமையலில் நிறைய ப்ராடக்ட் இருக்குதுங்க. என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னா, முளைக்கட்டின சத்து மாவு, முளைக்கட்டின ராகி மாவு, ஏபிசி மால்ட், கருப்பு கவுனி ரெடி மிக்ஸ், ஹெர்பல் சீயக்காய் பவுடர். அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நாங்கள் மில்லட்ஸில் லட்டு வெரைட்டிஸும் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதுக்கு ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ரொம்ப ஆர்கானிக்காகவும் எந்த கெமிக்கலும் ப்ரிசர்வேட்டிவும் கலக்காமல் என்னோட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கா மாதிரி செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். நிறைய வீடியோஸும் செய்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் செக் பண்ணி வீட்டிலே செய்யுங்க. செய்ய முடியாதவங்க என்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.